எல்லோரையும் அன்போடு நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். ஐபிசி தமிழோடு நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். காலை வேளையிலே பிரித்தானியாவின் மையப்பகுதியிலிருந்து உலகெங்கும் உங்கள் வாசல் தேடி வருகின்ற ஐபிசி தமிழின் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியிலே பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் காலை வேளையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த அரங்கம் அல்லது இந்த மேடை என்பது பல மாந்தர்களை சந்தித்திருக்கிறது, நிறைந்த கலைஞர்களை சந்தித்திருக்கிறது. இன்றும் கூட அப்படிப்பட்ட சமூகத்திற்கான பணியாற்றி கொண்டிருக்கின்ற தங்களது அத்தனை வேலை சுமைகளும் அத்தனை பழுக்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டும் மக்களுக்கான பணியாற்றுதல் என்பது சாதாரணமான விடயமல்ல. அப்படி பணியாற்றுகின்ற 2 பேரை சந்திக்கவிருக்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம் இன்றைய விருந்தினர். சரி, இன்றைய விருந்தினர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கலைஞர்கள் என்று சொல்லி, அதே போன்று சமூக செயற்பாட்டர்கள் என்று சொல்லி இங்கு 2 விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். சமூக செயற்பாடுகள் சார்ந்து இயங்கிக் கொண்டிருப்பார்கள். எனவே உங்கள் இருவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். மணிமாறன் வந்திருக்கிறீர்கள். நிறைய விடயங்கள் பேச வேண்டும். ஒரு விடயத்தை தொடங்குவது என்பது சாதாரணமான விடயமல்ல. அதை தாண்டி அதை ஒரு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவது என்பதும் சாதாரணமான விடயமல்ல. ஆனால் இது 2ஐயும் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அடிப்படையில் சொல்லிக் கொள்ளுங்கள், இந்த ஒரு சமூகம் சார்ந்த அடிப்படையான பணிக்கு உங்களை இட்டு சென்றது எது, அல்லது உங்களுக்கு ஒரு உந்துதல் தந்தது எது? என்னன்னா, நாங்கள் குறிப்பா எங்களோட ஊரை தான் சொல்லணும். என்னடா ஊர்ல வந்து எந்த ஊர் நீங்க? நாங்க நாவக்குழியில இருந்து வந்துக்கிறோம். அப்ப அங்க இப்ப இந்த பிரச்சனையில வன்னியில இருந்து இடம்பெயர்ந்து நாவக்குழியில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஆக்களுக்கு இதன் செய்யணும் என்று ஒரு ஆசை வந்தது. ஆசை என்ன, அது ஒரு கடமை மாறித்தானே. அப்ப அப்படித்தான் நாங்கள் இதை தொடங்கி ஒரு அமைப்பு மாதிரி தொடங்கி முதல் எங்க நாவக்குழி ஆட்கள் சேர்ந்து தான் தொடங்கினாங்க. ஏன்னா நாவக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு உதவி செய்வோம்னு சொல்லி அப்படி தொடங்கி போட்டுதான் பேர்ந்து அதை கொஞ்சம் விரிவாக்கணும்னு சொல்லித்தான் இப்போ ஊர்ல, அதாவது எங்களோட நாட்டில் உள்ள எல்லாருக்கும் உதவி செய்வோம்னு சொல்லி ஒரு இதோட தொடங்கி. மிகச்சிறப்பு. இந்த ஒரு சொல்லி அறிமுகம் இப்பொழுது போதும். கை கொடுப்போம் என்று ஆரம்பிக்கின்றது உங்கள் இந்த நெஸ்டாவின் யூகே, அதாவது பிரித்தானியாவில் இயங்குகின்ற உங்கள் அமைப்பினது தாரக மந்திரம் எப்படி உருவாக்கப்படுகிறது, அதை எப்படி செயற்படுத்துகிறீர்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். என்னவென்றால், எங்களுடைய பல ஆண்டுகால வரலாற்றிலே இடைப்பட்ட காலத்திலே எமது தமிழ் மக்கள் மிக ஒடுக்கப்பட்டு விட்டார்கள். ஆமா. அதன் பின்பாடு எமது மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை என்று புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதாவது பிள்ளைகளை எவ்வாறு பெற்றோர்கள் பாதுகாக்கின்றார்களோ அதே போன்று தாயகத்திலே மிக இன்னல் பட்டுக் கொண்டிருக்கின்ற மக்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். கல்வியிலும் சரி, அவர்களுடைய எதிர்காலத்திலும் சரி, உள்ள நல்லவர்களாக பொருளாதார ரீதியிலும் சரி நல்ல முறையிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்களை காத்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு கை கொடுப்போம் என்பதற்காக இருகரங்களை இணைத்து அந்த முறைமையை ஏற்படுத்தியிருந்தோம். காப்போம் கை கொடுப்போம் என்று தாரக மந்திரத்தோடு எத்தனையாம் ஆண்டு தொடங்குகிறீர்கள் இந்த அமைப்பு? இது 2011ஆம் ஆண்டு இந்த அமைப்பை நாங்கள் ஆரம்பித்தோம். அடிப்படையில் ஒரு தேவை இருக்கும் இல்லையா? ஒரு பொதுவாகவே கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் என்ற சங்கங்கள் எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது, ஆரோக்கியமான விடயம்தான். ஆனால் உங்களது பணி என்பது அதை தாண்டி விரிந்ததாக தென்படுகிறது. உங்களோட பேசும்போது அறிந்து கொண்ட விடயம் ஆக முதலிலே அந்த விடயம் உருவாவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணி தேவைப்படுகிறது. குறிப்பாக நாவல்குழியை பொறுத்த வரைக்கும் அது என்ன காரணியாக இருக்கும்? அதாவது நாங்கள் பயின்று கொண்டிருந்த நாவல்குழி மகா வித்தியாலயத்திலே இடம்பெயர்ந்து வன்னியிலிருந்து புறப்பட்டு பிரேமதாஸ் அவர்களுடைய குடியேற்ற திட்டத்திலே 300 குடும்பங்கள் அமர்த்தப்பட்டார்கள். அங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்கள் மிக இன்னலான நிலையிலே பாடசாலைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு சீருடையான நிலையிலே கூட ஒரு வறுமை கோட்டின் எல்லையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள். அந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் ஆரம்பித்தோம். அதன் பிற்பாடுதான் உள் சென்று நாங்கள் நமது கர்மங்களை மேற்கொள்ளும் போது பலதரப்பட்ட நிலைகள் ஏற்பட்டது. அவர்களுக்கான வாழ்வாதாரம், மருத்துவம், அவர்களுடைய வாழ்வாதார வசதிகள், இப்படிப்பட்ட நிலைகளை பாடசாலைகளுக்கு ஊடாக செய்து கொண்டு தமிழகத்திலே பிறந்து வாழுகின்ற மக்களுக்கான முழு உதவியையும் நாங்கள் இப்பொழுது செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதிலே முக்கியமாக நன்றி கூற வேண்டிய கடமை இங்கே பிரித்தானியாவிலே வாழுகின்ற எமது உறவுகளும் இந்த ஸ்தாபனங்களை கடைகளை வைத்திருக்கின்ற உரிமையாளர்கள் நமது இந்த சேரிட்டி பாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற உண்டியலை வைத்து அதன் மூலமாக கிடைக்கின்ற பணத்தை வைத்து தான் நாங்கள் இந்த
சரி, பொதுவாகவே எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய என்ஜிஓஸ் வேலை சென்றிருக்கு, அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வேலை சென்றன. இடையிலே போர்க்கால காலகட்டத்திலும் சரி, அதுக்கு பின்னரான காலகட்டத்திலும் சரி எல்லாம் வெளியேறிவிட்டது. குறிப்பாக கையேந்துகின்ற அவர்களை கையில் ஏந்துகின்ற பெரும்பொறுப்பை புலம்பெயர் சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அறிகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிகமான நிறுவனங்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி இருக்கிறது, சில நிறுவனங்கள் வன்னியை நோக்கி இருக்கிறது, திருவோணமலை மட்டக்களப்புன்னு சொல்லி அங்கங்கே நிறுவனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாவற்குழி என்று தொடங்கப்பட்ட உங்களது நிறுவனம் இப்பொழுது பரந்துபட்ட அளவிலே செயற்படுவதாக அறிகிறோம். அதன் செயற்பாடுகள் பற்றி சொல்லுங்கள். நாங்கள் பல இடங்கள்ல நாவக்குழியில சரி, இப்ப இங்கால மன்னார் மாவட்டத்துல தட்சணா மருதன மாடு அதுல தான் இப்ப அண்மையில தான் போன சனிக்கிழமை தான் ஒரு 14 சிறுவர்களுக்கு படிக்கிறதுக்கான உதவி அவை சரியான வறுமையில் இருக்கணும். அவைக்கு மாதந்தம் 5000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை விட வங்காளையில கொடுத்து கொண்டிருக்கிறோம். மற்றது முல்லைத்தீவுல குமுளமன் என்ற இடத்துல அந்த குமுளமன பாடசாலையும் சரி, அதுக்கு அப்பாலையும் சரி பயிலுகின்ற மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு அதுல சார் நிச்சயமாக உங்களுடைய விளங்குகிறது அன்பான உறவுகளே. குறிப்பாக சொல்ல போனால் வங்காளை என்பதும் குமிழமுனை என்பதும் தட்சிணாமிரதம் என்பதும் கூட இந்த அரங்கத்திலே பேசப்படாத பெயர்கள், அதிகமாக உச்சரிக்கப்படாத பெயர்கள். காரணம் அங்குதான் அதற்கான தேவைகள் இருக்கிறது. கிளிநொச்சி என்று பொதுவாக சொல்லிவிட்டு போகின்றதும், யாழ்ப்பாணம் என்று பொதுவாக சொல்லிவிட்டு போகின்ற நிலைமைகள் தான் அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் அவர்கள் செய்யவில்லை என்று அல்ல அர்த்தம். ஆனால் இப்படியான சிற்றூர்கள் குடியிருப்புகளில் சென்று உங்களது பணிகள் என்பது எதன் அடிப்படையில் தேர்வு செய்கிறீர்கள்? தாயகத்திலே எங்களுக்காக தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஊழியர்கள், கடமையாற்றிக் கொண்டிருக்கிற ஊழியர்கள், அவர்கள் ஏற்கனவே அரச ஸ்தாபனங்களில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் எமது ஊரிலே வசித்து வருகின்றவர்கள் பிற இடங்களிலே அவர் செல்லுகின்ற பொது பணியிலே அவர்கள் ஈடுபடுகின்றபடியால் அவர்களுக்கு இதற்கான ஒரு சேவையை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். எங்களை இப்படி ஒரு அமைப்பு இருக்கின்றது, இதால் உங்களுக்கு ஏற்ற உதவிகள் இருந்தால் எங்களிடம் பாருங்கள், தகுந்தவர்களாக நீங்கள் இருக்கின்ற பட்சத்திலே உங்களுக்கான உதவிகள் வழங்கப்படும். குமுளமுனையை பொறுத்தவரையிலே குமுளமுனையை மையமாக வைத்து இன்று வரை கொக்கு தொடுவாய் வரை, அதாவது தேவிபுரம், கொக்கு தொடுவாய், இது போன்ற பல சிற்றூர்களில் இருந்து ஒரு 20-25 மைல் தூரங்களில் இருந்து வர முடியாத இன்னல்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்னவென்றால், எங்களுடைய ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்துகின்ற போது பல பெற்றோர்கள் அதற்கு பிள்ளைகளின் பணத்தை வேண்டுவதற்கு அங்கே வரவில்லை. நமக்கு மிக கவலையாக இருந்தது. ஆனால் தொடர்பாளர்களிடம் தொடர்பு கொண்ட போது அவர்கள் சொன்னார்கள், குறை நீக்காதீர்கள், அவர்கள் தகுந்த ஆடையை இந்த இடத்திற்கு வருவதற்கு தகுந்த ஆடை கூட அவர்களுக்கு இல்லை. அவ்வளவு வறுமையோடு வாழ்கின்றார்கள் என்பது இல்லை. இந்த தெரிவு செய்வதில் நிறைய படிமுறைகள் இருந்து கொண்டு பார்க்கிறோம். அதாவது இன்று இருக்கின்ற வடமாகாண சபை அல்லது கல்விசார் சமூகம் அல்லது தனியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் இதற்கான ஒரு சேவை எடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் எங்களது பணிகளை பொறுத்த வரைக்கும் அந்த கிராமங்களுக்குள்ளே இறங்கி பாதுகாப்பற்ற அல்லது தேவைப்படுகிறவர்களுக்கான உதவியை செய்து கொண்டிருப்பதாகவே அறிய முடிகிறது. சரி, முதலிலே நீங்கள் பணம் மாத்திரம் தான் கொடுக்கிறீர்களா அல்லது உளவளை செயற்பாடுகளுக்கான ஒரு வளவாளரை கொண்டு ஏதேனும் ஒரு அட்வைஸ் அப்படியான விஷயங்களை செய்யறீங்களா? நிச்சயமாக. அதாவது முதல் பணத்தோடு மட்டும் நிற்காமல் அவர்களுக்கான கல்வி வசதிகள், சரி, சாதாரணமாக டியூஷன், அதை விட மன உளைச்சலுக்கு ஏற்பட்டவர்களுக்கான சில ஆற்றுகைப்படுத்தல். அதாவது இது நேரடியாக நாங்கள் தொடர்பு கொள்வதில்லை. எமக்காக பணி செய்கின்றவர்கள் அப்படி ஒரு நிகழ்வு நடைபெற்றால் அவர்களை அழைத்து சென்று, அண்மையிலே கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாலே இன்று பேராதனை பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்கின்ற 2 மாணவர்கள் அவர்களுக்கான தகுந்த புள்ளிகள் கிடைக்கவில்லை என்று மறக்கப்பட்டதன் காரணமாக தற்கொலை முயற்சிக்கு மேற்பட்டார்கள். அவர்கள் இதை அறிந்ததும் எமது ஜீவபாலன் என்று கூறப்படுகின்ற எமது தாயகத்திலே எமக்காக இலங்கைக்கு முழுத்தும் பணியாகின்ற அவர் சென்று அவர்களை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அழைத்து சென்று அவர்களுக்கான உளவியல் ரீதியான இன்று அவர்கள் நல்ல நிலையை கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறது இருக்கிறது. வெறுமனே நாங்கள் பணத்தை கொடுத்து விட்டு ஒரு விதத்திலே சோம்பறிகளாக்குகிறோம், இன்னொரு விதத்திலே அவர்களுக்கான பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்கான பணியை செய்கிறோம். இன்னொன்று நீங்கள் செய்திருக்கின்ற வேலை மிக அற்புதமான வேலை. சரி, இவ்வளவு வேலைகளும் செல்லுகின்ற பொழுது ஒரு பணச்செலவு, ஒரு பெரும் பணப்புழக்கம் ஒன்று உருவாகிறது. அதனை தீர்க்க வேண்டிய தேவை புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்றவர்களுக்கு தான் ஏற்படுகிறது. அதற்காக என்ன செய்கிறீர்கள்? அதுக்காக நாங்கள் இங்கே அதன் வாய் மூலமா நிறைய எங்களுக்கு தெரிஞ்சவர்களோட கேட்டு இப்ப
சில பேர் இப்படியெல்லாம் செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிள்ளைக்கு நாங்கள் 5000 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னால் மாதம் 25 பவுன் தர்ற மாதிரி எங்களோட பேங்குக்கு அவையில் டைரக்டாக அப்படி செட் பண்ணி விடிக்கணும். அப்படியே கொஞ்சம் பேர் தந்து கொண்டிருக்கணும். சில பேர் இப்போ நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதம் 10,000 ரூபா கொடுக்குறோம். சரி. அப்போ அவைக்கு அப்படியான ஆக்கள் 50 பவுன் தர்றவே இருக்கணும். அது பார்க்க கூட தாராக்களும் இருக்கணும். அதை விட எங்களோட முக்கியமான எங்களோட இப்போ இதுக்கான நாங்கள் காசு சேர்க்குறோன்னு சொன்னால் இந்த சேரிட்டி பாக்ஸ் தான். இதுதான் 90% மேற்பட்ட பணத்தை இதுதான் எங்களுக்கு ஏற்படுத்தி தருது. அதுக்கு இங்கே பிரித்தானியாவில் இருக்கிற வர்த்தக உரிமையாளருக்கு தான் நாங்கள் மிக மிக நன்றி சொல்ல வேணும். அப்போ நாங்கள் இதை வச்சு தான் கூடுதலாக இன்னொரு கேள்வி எழுகிறது. சில பணம் என்று வரும்போது இந்த கேள்வி எல்லாரோடும் கேட்கிற ஒரு கேள்விதான். இதுக்கான ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும் இல்லையா? நாங்கள் காசுதாரன், அது எப்படி போகுது, இந்த மாதிரி போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதை எப்படி அறிவிக்கிறீங்க, அதை எப்படி வெளிப்படுத்துறீங்க? ஒரு ஊடக அறிக்கை இருக்கிறதா, அல்லது நேரடியாக அவர்களுக்கான மின்னஞ்சலோ அல்லது தொலைபேசியினூடாகவோ இந்த கணக்கறிக்கை சொல்லப்படுகிறதா, ஏதேனும் இருக்கிறதா? அப்படி நிச்சயமாக நாங்கள் மாதாந்தம் அவர்களுக்கான கடைகளிலே பெற்றுக்கொள்கின்ற பணங்களுக்கும் அல்லது மாதாந்தம் வேற தொகைகளை தருகின்றவர்களுக்குமான பற்றுச்சீட்டுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா ஏற்கனவே பிரித்தானியாவில் பதிவு செய்யப்பட்ட சேரிட்டி கமிஷன்ல பதியப்பட்ட ஒரு சேரிட்டி நிறுவனம் தான் எங்களுடைய. அதை விட இப்படிப்பட்ட லீவ்லெட் புத்தகங்கள் நாங்கள் நடைபெற்ற செயற்பாடுகளை தாங்கியதான ஒரு காலாண்டிதழோ அல்லது அரையாண்டிதழோ நீங்கள் நிச்சயமாக எங்களுக்கு பெருமளவில் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கின்றது. ஆனால் நிச்சயம் என்ன பிரச்சனை என்றால் அந்த பணத்தை இதற்கு செலவிட்டு காலாண்டுக்கு ஒரு சஞ்சிகை என்று வெளியிட்டு நாம் அது பணத்தை செலவழித்தால் அங்கேயே துயரை துடைக்க முடியாத நிலை ஏற்பட்டு விடும் என்பதுதான். வீண் விரயத்தை தடுத்துக் கொள்ள வேண்டும் என்றது. மற்றபடி நம்பகத்தன்மை என்பது எமது மக்களுக்கு நம்பகத்தன்மை ஏற்படுவதற்கு எண்மீறங்காலங்களிலே இப்படியான இப்பொழுது இணையதளங்கள் மூலமாக அதுதான் சாத்தியப்படும். அதான் நீங்க சொன்னது போல பணம் செலவாகாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை சொல்ல வந்திருக்கல சொல்லி இல்ல. நீங்க இன்னொரு விஷயம் இப்ப பார்த்துக்கொள்ளலாம். இப்ப சேரிட்டி கமிஷனுக்கு போய் எங்கட சேரிட்டி நம்பர் அடிச்சா எங்கட வேற செலவு அதுலயும் பார்த்துக் கொள்ளலாம். சிறப்பு. சரி. அப்ப பிரித்தானியாவின் அங்கீகரிக்கப்பட்ட இணையதளங்கள்ல பார்த்துக்கொள்ள முடியும். சரி. இவையெல்லாம் இருக்க எனக்கு இன்னொரு கேள்வி எடுக்கிறது. ஒரு சிறியவர்களுக்காக மாதம் 5000 கொடுக்கிறீர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் 10,000 கொடுக்கிறீர்கள். இந்த கேள்வி என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த பணம் கொடுக்கப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது, செல்கிறது எல்லாம் சரி. அதை தாண்டி அவர்களது வாழ்க்கை ஒரு 2 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலத்துக்கு பின்னர் எப்படி இருக்க போகிறது ஆன ஒரு நம்பிக்கையை வளர்க்கிறீர்கள். ஏனென்றால் பணம் பெற்றவர்கள் இன்று எல்லோருமே படித்தவர்களாக இல்லை, அல்லது கற்று தேர்ச்சி பெற்றவர்களாக இல்லை. பணம் வாங்கி கொண்டு ஒரு தொழில் செய்வோம் தொடங்கியவர்கள் இந்த தொழிலிலே இல்லை. இன்றும் கூட இன்னொரு சேரிட்டி அல்லது இன்னொரு நிறுவனத்தினூடாக பணம் பெற்றுக் கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருப்பவர்களாக பார்க்கிறோம். இதில் உங்களது கரிசனை எவ்வளவு இருக்கிறது? உங்களது அவர்கள் மீதான உங்களது அக்கறை, அதை எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்? இந்த ஒரு சவால் இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக நல்லொரு கேள்வி என்று கேட்டுக்கிறீங்க. என்னென்னா நாங்கள் முதல் கட்டமாக ஒருவர் மாடு பால் விற்பனைக்காக கேட்டிருந்தார். அவருக்கு நாங்கள் 1.5 லட்சம் ரூபாய்க்காக 2 மாடுகள் பண்ணி கொடுத்திருந்தோம். அவர் அந்த பணத்தை ஒரு வருடத்தின் பின்பு மீளாய்வு செய்வதாக செய்திருந்தார். அது செய்து கொண்டும் செய்திருந்தார். அவர் இப்பொழுது 6 மாடு வேண்டி ஒரு தன்னிச்சையான ஒரு நிறுவனத்தை செய்யக்கூடிய ஒரு நிலை. அதே போன்று இந்த உப உணவு பண்டங்கள் செய்வதற்காக அண்மையிலே 2 லட்சம் ரூபாய் அது எமது நாட்டுக்காக ஒரு காலத்திலே தங்கள் இன்று அங்கவினர்களாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக வழங்கியிருக்கிறோம். அவர் தனக்காக இன்னும் 2 உதவியாளர்களை சேர்த்து அவர் இந்த தொழிலை பணியாற்ற இருக்கின்றார். அதே போன்று பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இதுவரை நாங்கள் தொடங்கிய காலத்திலிருந்து இதுவரை 7 மாணவர்கள் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றார். ஒருவர் அரசாங்க அதிபர் தளத்திலும் அவர் இதர நேரங்களிலே சிறுவர்களுக்கு இலவசமாக பாடங்களை கற்பிப்பதற்கும், அதே போன்று ஒரு மாணவி இன்று பேராதனை பல்கலைக்கழகத்திலே பொருளியல் புள்ளிவியலிலே அதிவியர் புள்ளிகளை பெற்று தங்க பதக்கத்தை வென்று இன்று முன் மாதிரி விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் நிரந்தர விரிவுரையாக பணியாற்றுகின்ற காலத்தில் அவர் நிச்சயமாக நமது சபைக்கு ஒரு நல்ல எவ்வளவு பெருமை இருக்கும் உங்களுக்கு இதை சொல்லும் பொழுது. மணிமாறன், உங்களுக்கு எவ்வளவு இருக்க வேண்டாம் ஒன்று ஆரம்பிக்கிறீர்கள், அதனூடாக இவ்வளவு பேரும் பயன்பெறுகிறார்கள். ஒரு நேரம் உணவு சாப்பிடும் பொழுது எங்களுக்கு அவ்வளவு ஆனந்தம் இருக்கும், மகிழ்ச்சி. நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் அதை? இல்லை, நான் கனகாலத்து பிறகு அண்மையில் போனவர்கள் தான் நான் நாட்டுக்கு போயிருந்தேன். அப்போ எல்லாரையும் ஒரு சந்திப்பு கொண்டு செய்தேன் நான் கும்பலமுனையில். அப்போ ஒரு அம்மா அழுது சொன்னா, நேற்று தான் என் மகள் ஒரு கருப்பு கோட் போட்டவா
நான் அந்த கருப்பு கோட்டை இந்த மகள் போடுவான்னு நான் நினைக்கவே இல்லை வாழ்க்கையில. அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படி என்று சொல்லி அழுது. அந்த சரியான என்னன்னா அந்த நிமிஷம் வந்து எனக்கு சரியான கவலையாகவும் இருந்தது, அதே நேரத்தில் ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. என்னன்னா நாங்கள் அதை செய்து பெரிய ஒரு விஷயத்தை செய்து முடிச்சிருக்கிறோம் என்று சொல்லி. உண்மையாக அது நாங்கள் எங்கட பிள்ளைகள் அல்லது எங்கட சொந்தக்காரர் அல்லது எங்கட உறவினர் என்று சொல்லி செய்கிறது வந்து அது எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம் தான், அது எல்லாரும் செய்கிற விஷயம் தான். ஆனா அதுக்கு அப்பால எங்களுக்கு எங்கட நாங்க பார்க்காத முகம் தெரியாத ஆக்களுக்கு நாங்க செய்து போட்டு அவைகள் எங்களை பாராட்டிக்கு இருக்கிற சந்தோஷம் வந்து வாழ்க்கையில யாருக்கும் கிடைக்காது. அதற்கான உலகம் இல்லையா, நாங்கள் நினைத்து மகிழக்கூடிய ஒரு விடயம் அல்லது வாழ்க்கை ஏதோ செய்து விட்டோம் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லையா. நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், பொதுவாகவே இந்த சேரிட்டி அமைப்புகள் தொண்டு நிறுவனங்களுக்குள் எளியவர்கள் எல்லாம் உள்வாங்கப்படுவதில்லை அல்லது அவர்கள் வந்து சேர்வதில்லை. உங்களை பொறுத்த வரைக்கும், உங்களது அமைப்பை பொறுத்த வரைக்கும் எப்படியானவர்கள் எல்லாம் இங்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் பணியாளர்களாக இருக்கிறார்கள், புலம்பெயர் தேசத்தில் எப்படியான பணிகள் நடைபெறுகிறது என்று சொல்லிக் கொள்ளுங்கள். தாயத்தை பொறுத்தவரை முதலில் சொல்லிக் கொள்கிறேன். தாயத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இன்று இளம் அதாவது அந்த 15 வயதிலிருந்து 25 வயதுக்கு உட்பட்ட இளம் சிறார்களால் இதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த நேரத்திலும் கை கொடுக்க தயாராக இருக்கின்றார். இங்கே பொறுத்தவரையிலே கொஞ்சம் மிகவும் சிக்கலான விடயம் தான். ஏனென்றால் எல்லாரையும் குறை கூற முடியாது, அவர்களுடைய பணி குடும்ப நிலை என்பதுதான். ஆனால் ஓரளவு இளைஞர்களை நாங்கள் வலுக்கட்டாயமாக இணைத்திருக்கின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும். என்றால் இந்த ஒரு சேரிட்டி அமைப்புதில் போனால் பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும், பல கேள்விகளை தாயகம் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட என்ன நாங்கள் தாயகத்திலே விடுதலைக்காக போரிட்ட சிலர்களுக்கும் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம், கொடுக்கத்தான் வேண்டும் நிச்சயமாக. இன்று அந்த வகையில சிலர் அதை தயங்குகின்றார்கள். தாயகத்துக்கு சென்று வந்தீர்களா இந்த வருடம் இதற்காக? அதாவது வந்து சில பேர் நினைப்பார்கள் இந்த பணத்தில் என்றல்ல, எனது பணத்திலே இந்த தாயத்திலே சென்று சகலரையும் வருடாவரிடம் சென்று சந்தித்து தான் பெறுவோம், நேரடியான சந்திப்பு. இன்னொன்று, இந்த சேரிட்டி கூடாக பணியாற்றுகின்றவர்களுக்கான ஒரு வெகுமதி அல்லது ஒரு அவர்களுக்கான பயண செலவுகளோ ஒன்று நீங்கள் கொடுக்கத்தானே வேண்டும் இல்லையா, அந்த ஆதாரம் அதை எப்படி வழங்குகிறீர்களா? புலம்பெயர் நாட்டிலும் சரி அல்லது தாயகத்திலும் சரி, சிலர் இலகுவாக வந்து தங்களுக்கு இயலுமான வகையில செய்து முடிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, அவர்களுக்கான வாழ்க்கை இருக்கு, அவர்கள் நேரத்தை செலவழிக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பனவுகள் இருக்கிறதா? நிச்சயமாக இதிலே இந்த விடயத்திலே இங்கே இருக்கின்ற எமது அமைப்பிலே, அதாவது எமது சபையில இருக்கின்றவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். என்று அவர்கள் இல்லாவிட்டால் இவர்கள் எங்களை பொறுத்தவரை அவர்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இது தனிச்சையாக வீட்டுக்காக நாங்கள் எதுவுமே செய்வதில்லை. இப்ப இன்று இப்ப பிள்ளைகள், இவருடைய பிள்ளைகளோ என்னுடைய பிள்ளைகளோ நிச்சயமாக எங்களுக்கு தெரியாது என்ன படிக்கின்றார்கள் என்று கூட. ஆனா இதே தாயகத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் என்ன படிக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியும். என்ன காரணம் என்றால் அந்த அளவுக்கு என்ன காரணம் என்றால் இன்று எமது சந்ததியினுடைய ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்காக நாங்கள் செய்ய தவறினால் எமது குழந்தைகள் செய்வார்களா என்பதை பயம் இருக்கின்றது அல்லவா? அது எல்லாருக்கும் இருக்கின்ற பயம். அதனாலே அவர்களுக்கு நாங்கள் இதை உந்து சக்தியாக பல நிகழ்வுகளின் மூலம் எடுத்து கூறுகின்றோம். நிச்சயமாக அது நல்ல ஒரு பலனை நிச்சயமாக கொண்டரும். இறுதியாக நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதால் நாங்கள் சில விடயங்களுக்கு விரைவாக செல்லலாம். இது சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதாக அறிகிறோம். இந்த மக்களின் ஒரு ஒருங்கிணைவு பிரித்தானியாவில் நடைபெறவிருக்கிறது. எப்பொழுது, எங்கே, எப்படி நடைபெறவிருக்கிறது? வருகின்ற சித்திரை மாதம் ஏப்ரல் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அன்புறவுகளே, உங்கள் அனைவரும் தாயகத்திலே துயரிலே துவண்டிருக்கின்ற சமூகத்துக்காக வந்து எமது மக்களுக்காக நீங்கள் கை கொடுத்து இந்த விழாவை கண்டு சிறப்பாக நடக்க வேண்டும். இதை பற்றிய மேலதிக விவரங்கள் என்றால் இந்த சேரிட்டி அமைப்பு ஒவ்வொரு கடைகளிலும் இருக்கின்றது. இதன் தொலைவு கொண்டு நீங்கள் இந்த நிகழ்வில் வந்து எமது மக்களுக்கான உதவிகளை வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளும். மணிமாறன் அவர்களை உங்களுக்கான தொடர்புகள் சார்ந்து சொல்லிக் கொடுங்க. காரணம் என்னவென்று சொல்லி தொலைபேசி இலக்கங்களோ அல்லது எப்படி தொடர்பு கொள்ள முடியும், இப்படியான பணிகள், அதாவது இவர்களை அழைக்கும் பொழுது என்னென்ன விடயங்களோட பேச போகிறீர்கள் என்ற விடயங்களையும் மக்களை சொல்லிக் கொள்ளுங்கள். எங்களோட தொடர்பு வந்து எங்களோட இதுல இந்த சேரிட்டி ஒர்க்ஸ்லையும் பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமா ஒரு துண்டு பிரசுரமும் நாங்கள் வெளியிடுவோம், அதுலேயும் இலக்கங்கள் இருக்கும். அதோட இந்த தொடர்பு இலக்கம் வந்து 0790 44 72 341 என்ற இலக்கத்துக்கும் எனக்கும் அழைக்கலாம். அதோட இவற்றை தொலைபேசி இலக்கம் நீங்கள் உங்களது தொலைபேசி இலக்கம் விரும்பினர் கொடுத்து 0790 24
மறந்தாச்சு 187. 187. சரி, இந்த தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிறது. www.nishtauk.org எனப்படுகின்ற இணையதளத்தில் வந்தாலும் கூட இதற்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு என்ன நடக்க போகிறது, எங்க நடக்க போகிறது, எத்தனை மணிக்கு சொல்லிக் கொள்ளலாம் இல்லையா, பார்த்துக் கொள்ளலாம். முகனோடும் இருக்கிறது. சரி, அதாவது ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி எத்தனை மணிக்கு எங்க நடைபெறுகிறது? மாலை 5 மணிக்கு நியூமோல்டன் உள்ள ரிச்சர்ட் செலான் அந்த ஸ்கூல் ஹால்ல நடக்கிறது. பொதுவாகவே இந்த நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது மக்களின் வரவுகள் எப்படியாக இருக்கும்? கடந்த காலங்களில் எப்படி இருந்தது? நாங்கள் அதுக்கான பிரமாண்டமா ஏற்பாடு செய்யறது இல்லை. ஏன்னா நாங்கள் அந்த அப்ப ஓரளவுக்கு ஒரு 350-400 பேரோட நாங்கள் அது பிரம்மாண்டம் தானே பிரித்தானியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக சொல்லிக்கொள்ள இல்லை. பொதுவாக இப்படியான விடயங்களுக்கு எல்லோரும் வருவதாக இல்லை. குறிப்பாக அந்த ஊர் சார்ந்தவர்கள் உங்களது நட்பு வட்டாரங்கள் வந்து சேர்வார்கள். ஆனால் உங்கள் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அல்லது நீங்கள் ஒழுங்குபடுத்துகின்ற விடயத்தை பொறுத்த வரைக்கும் ஏனி ஊர்களில் இருந்து வந்து செல்வதை அவதானிக்கிறோம். அதற்காக இந்த விடயத்தை கேட்கிறோம். இல்ல அதான் ஓரளவுக்கு ஊர் சார்ந்தவர்கள் வர்றேன்னு சொல்ல இல்லை, அப்படி இல்லை. நிறைய பேர் ஊரை விட வெளியே ஊர்ல இருந்து வாராக்கலாம் தாயகத்தின் மேல் அன்பு கொண்டவர்கள். சரி, வருமனை இந்த வருடம் உங்களது இலக்கு என்னவாக இருக்கிறது? இந்த வருடம் நிச்சயமாக தொழில் வாய்ப்புக்கான ஒரு உழைப்பு தான் இது. எதிர்காலத்திலே நெடுக நாங்கள் 5000-10,000 என்று கொடுத்து கொண்டிருக்காம அந்த குடும்பத்துக்கான ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தினால் அவர்களை விட்டு எமது தாயகத்திலே வாழ்கின்றவர்களை மேம்படுத்தலாம் என்பதுதான். சிறப்பு, மிகச்சிறப்பு. நான் ஒரு முறை உங்கள் இந்த இது செய்கின்ற பணி என்பது சாதாரணமாக ஒரு மனிதனை விட செய்கின்றதோ என்று எண்ண தோன்றுகிறது எனக்கு. கடந்த காலங்களில் அது சாத்தியப்படுத்தி இருக்கிறது. காப்போம் கைகொடுப்போம் என்ற தலைப்பிலே நிஷ்டா UK பணியாற்றி கொண்டிருக்கிறது. 2 கரங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்ற அமைப்பை பார்க்கிறோம். அத்தோடு இன்னொரு விடயம் ரெஜிஸ்டர்ட் சேரிட்டி 1150-310 என்கின்ற இலக்கம் உங்களுடையது. ஆகவே பதிவு செய்யப்பட்ட அமைப்பினூடாக வழங்கப்படுகின்ற இந்த விடயங்கள் நிச்சயமாக சமூக மத்தியிலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விடயம்தான். நாங்கள் இந்த பயமும் கொள்ள தேவையில்லை. காரணம் பலர் இதை வாங்கி ஏமாற்றியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பது எங்கள் சமூகத்திலே கடந்த கால உண்மை. எனவே மிகச்சிறப்பான ஒரு பணி, அதுவும் மக்களுக்காக அனுபவப்பட்ட ரீதியிலே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். எனக்கு இதில் தெரிகிறது என்னென்ன பணிகள் எல்லாம் ஆற்றியிருக்கிறீர்கள் என்பதை புகைப்படங்களினூடாக நான் பார்க்கிறேன். என்னென்ன பணிகள் ஆற்றியிருக்கிறீர்கள், அவர்கள் எவ்வளவு பேர் யோசனைப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் கூட தெரிகிறது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதே நேரத்திலே உங்கள் உறவுகள் உங்களுக்கு உதவுவார்கள் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்கிறது. இந்த காலை வேளையிலே இங்கே வருகை தந்து இந்த விடயங்களை செய்வதற்காக உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் விழாசிறக்க எங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. இந்த நிகழ்ச்சியூடாக இப்ப மக்களுக்கு எங்களோட சேவையை கொண்டு செல்ற IBC தமிழுக்கு எங்களோட நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அன்பான உறவுகளே, காத்துக் கொண்டிருங்கள். நாங்கள் சிறியதொரு விளம்பர இடைவெளி எடுக்க வேண்டும். அதன் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். தமிழா 2017 பிரம்மாண்டம், ஆச்சரியம், நேர்த்தி என ஒட்டுமொத்த புலம்பெயர் தமிழ் சமூகத்தையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸை தொடர்ந்து உங்கள் லண்டன் மாநகரில் ஏப்ரல் 16 IBC தமிழா 2017 இம்முறை மேலும் பிரம்மாண்டமான SSE அரீனா வெம்ப்லி அரங்கில் விண்ணை முட்டும் சாதனைகளையும் கண்ணை மயக்கும் எம்மவர்களின் மாறுபட்ட நிகழ்வுகளையும் காண ஆன்லைனில் லிபாரா பிளே வாங்கும் முதல் 100 வாடிக்கையாளர்களுக்கு 100 பவுண்ட் மதிப்பிலான லண்டன் IBC தமிழா 2017 பிரம்மாண்ட நிகழ்வுக்கான VVIP டிக்கெட் முற்றிலும் இலவசம்.